ஐயா உங்க ஓட்டு யாருக்கு? திமுக. விஜய்க்கு ஓட்டு. என்னோட ஓட் வந்து விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். மேடம் உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கு. என் ஓட்டு நோட்டாக்கு. என் ஓட்டு விஜய்க்கு ப்ரோ. என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் கண்டிப்பா. உன்னுடைய ஓட்டு விஜய்க்கு. கலைஞர். கலைஞருக்கு. போன டைம் திமுக தான் போட்டேன், இந்த டைம் திமுக தான் போடுவோம். என் குடும்பம் எல்லாமே திமுக தான் போடுவோம். விஜய்க்கு போடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என் ஓட்டு டிவிக்கு. நாங்கள் ஸ்டாலின் ஐயாக்கு தான் போடுறதா இருக்கோம். ஏடிஎம்கே தான் கண்டிப்பாக ஓட்டுவோம். டேல் முக ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். என் ஓட்டு டிவி கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். தளபதி ஸ்டாலின் தான். என் ஓட்டு விஜய்க்கு. என்னோட ஓட்டு டிவிக்கே தான். என் ஓட்டு திமுக. இந்த வருஷம் டிஎம்கே தான் போட்டுருக்காங்க. இந்த வருஷம் ஒரு மாற்றம் இருக்காங்க, டிவிக்கே போடலாம் இருக்கும். என் வந்து உதயசூரியனுக்கு தான் என் ஓட்டு. என் குடும்பத்து ஓட்டு ஃபுல்லாவே அவருக்கு தான். என்னோட ஓட்டு டிஎம்கேக்கு தான். நான் நோட்டாக்கு போட போகிறேன், ஏடிஎம்கேக்கு தான். எப்பயுமே நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஸ்டாலின் போடுவேன். என் ஓட்டு விஜய்க்கு தான். இந்த வாட்டி ஏடிஎம்கே தான். நான் திமுக தளபதி தான் போடுவேங்க. என் ஓட்டு ஸ்டாலின் தான். என் ஓட்டு டிஎம்கே தான். ஓட்டு டிவிக்கே தான். விஜய்க்கு தான்ப்பா போடுவேன். டிஎம்கே. என் ஓட்டு நோட்டாக்கு. நீ யாருக்கு போடணுமோ கரெக்டாக போட்டுருங்க. டிஎம்கே தாங்க, எப்பொழுதுமே டிஎம்கே தான். நாங்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே டிஎம்கே தான். சென்னையை பொறுத்த வரைக்குமே டிஎம்கே தான் வரும். இல்லை இந்த ஆட்சி பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ரொம்ப மைனஸாக இருக்குது. அதனால் இந்த நாள் ஏடிஎம்கே சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். நம்ம கூட்டணி கட்சி, அதனால சரி சப்போர்ட் பண்ணலான்ட்டு. டிஎம்கே இருந்தால் தான் வளர்ச்சி நோக்கி போவோம். ஸோ அதனால தான் டிஎம்கே இருந்தால் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். மற்றவங்க என்டிஏலாம் போனால் எப்படியும் மோசமாகிடும். நார்த்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிஎம்கே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் தமிழ்நாடு. மாற்றி ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே மாற்றி போட்டிருக்கோம். இந்த முறை எதனா மாறி வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லது பண்ணுவாங்கன்றது தான். இப்போ ஆளுங்கட்சி செய்த தவறை மறுபடியும் செய்யக்கூடாதுன்றதான், வேற எந்த ரீசனும் கிடையாது. மேலும் அம்மா இருந்ததுனால இந்த பிரச்சனை இருந்திருக்காரு. கண்டினியூஸாக அம்மாவே இருந்திருப்பாங்க. சார், இப்போ நடக்கிற தேர்தலில் யாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் யாருக்குமே கூட்டணின்ற பேரில் எல்லாருமே மாறி இருக்காங்க. ஆனால் என்னால் யாருக்கும் எந்த வேட்பாளருக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் நோட்டாக போடலான்னு இருக்கேன். எப்பயுமே தளபதி எப்பயுமே ஒரு நல்லது பண்ணுறாப்புல. இப்போ எல்லாரும் மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் இல்லை, முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி இந்த கொரோனா டைமில் நடந்த விஷயங்கள்லாம் எல்லாரும் தெரியும். அதுக்கப்புறம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மக்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யூஸாக இருக்குது, நல்ல பிரயோஜனமாக கொஞ்சம் இருக்குது. மக்களும் அதை பிரயோஜனப்படுறாங்க. மற்றவங்க யாரும் எதுவும் தவறாக பேசுறது இல்லை. அதனால நான் திமுக தான் ஓட்டு போடுவேன். புதுசாக யாருன்னா ஒருத்தவங்க வரணும்ல, இவங்களே ஆண்டு இருந்தா இப்படி இவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கணும்ல. புதுசு யாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதுக்கு இவர் கொடுக்கலாமே, விஜய்க்கு கொடுக்கலாமே. அந்த ஒரு காரணம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் நல்லா பண்ணுறாரு. பெண்களுக்காகட்டும், எல்லாருக்கும் சமூக நீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும். இனிமேல் தொடர்ந்து எப்போதுமே அவர் தான் நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். சிறப்பாக செய்கிறாங்க, எல்லா திட்டங்களும் செய்கிறாங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க, செய்ய மாட்டுறாங்க. இவர் பெண்களுக்கெல்லாம் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ எங்கள் 20 வருஷமாக எங்கள் கோயில் இடம் பிரச்சனை, திருவண்ணாமலை தேவஸ்தானம் பிரச்சனை. அந்த அம்மா இருக்கு சொல்ல ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபான்னு போட்டு போனாங்க. இப்போ தலைவர்கள் நான் நிறைய மனு கொடுத்தோம், சங்கத்து மூலிமா மனு கொடுத்தோம். மனு கொடுத்த பேர் இப்போது எங்களுக்கு 10 ரூபான்றது 4 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 ரூபா 380க்கு கம்மி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய உதவி, எங்கள் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க எல்லாருமே. எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட டிஎம்கே இந்த டைம் கன்ஃபார்மாக வந்துடும். மக்களுக்கு என்ன தேவை எல்லாமே செஞ்சாச்சு, இனிமேலும் செய்ய தயாராக இருக்காங்க. பாவம், மற்ற கட்சியெலாம் அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திமுக கேம்பெயின் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. 100% 200 சீட்டுக்கு மேலே தான். எங்கள் ஓட்டெலாம் இப்போ இல்லை, எப்பவுமே டிஎம்கே தான். எந்த இல்லை, எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். ஒரு தண்ணி இந்த வாட்டி சென்னையில் நிற்கவே இல்லை. ஒரு டைமாவது நின்றுச்சு, இந்த டைமில் எங்கேயுமே தண்ணி நிற்கலை. மழை நின்னா ஒரு 1/2 hour இருக்கும், அதோட வெஞ்சி போ தண்ணி. ஃபஸ்ட் கிளாஸாக நடத்துகிறாரு உதயநிதி அவர்கள், சூப்பராக நடத்துகிறாரு. துணை முதலமைச்சர் பக்காவாகிறார். அவர் வந்தால் நல்லா மாற்றம் இருக்கும். இப்போ எதுவுமே மாற்றம் தெரியல, அவர் வந்தால் மாற்றம் இருக்கும். எதிர்பார்க்கல எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகைன்ற ஒரு இதில் கொடுக்குறாரு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் பசங்களுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் கொஞ்சம் கடனில் வாங்கி குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது அதெல்லாம் அடைக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருந்தது. இப்போ மீதி கொஞ்சம் சேமிப்புக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்குது. மற்ற சிறு குழந்தைங்களுக்கு நல்ல உணவு, ஸ்கூல் போகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு ஆட்சியாக இருக்குது. முக ஸ்டாலினுக்கு தான் போடுவோம். அவர் எல்லா சலுகையும் செய்கிறாரு. எப்பத்துலேருந்தே நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். அவங்க அப்பா காலத்துக்கு அவங்களுக்கு தான் ஓட்டே போடுறது. வேறு எதுவெல்லாம் மாறுறது கிடையாது.
தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதே கட்சி தான். அவர் வந்தால் நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அவர் ஏன்னா சினி ஃபீல்டுலேயே இருந்து நிறைய பணம்லாம் சம்பாரிச்சிருப்பார். இதுக்கப்புறம் அவருக்கு பண ஆசைலாம் இருந்திருக்காது. அதனால மக்களுக்கு இது நல்லா செய்வார். புதுசாக மாறட்டும் அப்படின்ட்டு தான் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆனால் என்ன ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக. அவர் மக்கள் நல்லா செய்வார். அவரால் அவர் மேலே யாரும் தலைவர் வர முடியாது. ஒரு ஆள் தான் மக்களுக்கு நல்லா செய்வார். வேறு எங்கேயோ ஜெயலலிதா 2 பேர் தான். யாரும் அவங்க மூலமாக செய்வார். எடப்பாடி தான் செய்வார். அவர் எல்லா மக்களும் நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு, எல்லாருக்கும் நல்லவராக இருக்காங்க. அவர் நல்லது செய்கிறாரு. 50 வருஷம் கட்சிக்காரங்க நாங்கள். அதனால் எப்போவும் திமுக ஓட்டு தான் எங்கள் ஓட்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஒரு வாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல புதுசாக வரவங்களுக்கு. அதனால டிவி ஏதோ புதுசாக ஒருத்தர் வர்றாரு, நம்ம வந்திருக்கோம், காலங்காலமாக பார்த்துருக்கோம் 2 பேரையும். அதனால் புதுசாக ஒருத்தர் ஆதரிப்போம். சும்மா வந்தால் ஏதாவது மாற்றம் ஆரம்பிக்குமா அப்படிங்கிற ஒரு கருத்து. புதுசாக வராங்க, ட்ரை பண்ணுவோம், கொடுக்கும் அவங்களுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால தான் எல்லாம் அயோக்கியத்தனம் தான் இருக்குது. நாட்டில் நல்லதாக நடக்கல. யார் வந்தாலும் அப்படி தான் இருப்பேன். யாரும் இண்டிவிஜுவல் தனியாக வந்து ஜெயிக்க முடியாது. ஒரு ஆள் நல்லா மட்டும் இருந்தால் போதாது, எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் ஓட்டு. புதுசாக ஆட்சி மாறினா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இல்லை அவர் வந்தால் இந்த எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த வாட்டியாச்சும் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதான்னு பார்க்கலான்றதுக்காக தான். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம்லாம் கொண்டாடுவார்னு நம்பிக்கை இருக்குது. பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வரும்னு நான் நம்புகிறேன். எதுனாலனாக்கா நான் விதவாகி 6 மாதத்துக்கு 10 நாள் இருந்தது. அப்போ எனக்கு போட்டதுனால அந்த 10,000 வந்தது. மாதம் மாதம் பென்ஷனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து ஜெயிலில் போட்டாங்கன்னு அப்போலேருந்து நிப்பாட்டாங்க. பென்ஷனே கிடையாது. இப்போ வந்து எனக்கு கலைஞர் கொடுக்குற காசு தான் வருது. நான் விதவை 49 வயசில் 45 வயசில் செத்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அப்போலேருந்து நான் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கலைஞரோட காசில் தான் எனக்கு அந்த 1000 ரூபாய் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. பையன் இருந்தால் கூட அந்த காசு எது நம்மளுக்கு எதுக்கோ ஒரு செலவுக்கு நம்ம பையன்கிட்ட கையை இங்கே நிற்க முடியாது. அதனால அந்த காசு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்கு. டிஎம்கே வந்து சொன்ன வாக்குறுதி எதுவும் அந்த அளவு ஃபுல்லாக செய்யலை, செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வரும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் எதாக இருந்தாலும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. முக ஸ்டாலின் தான் போடுவோம். எதனால? இந்த வாட்டி தான் இல்லை, எப்பவுமே நாங்கள் பரம்பரையாக அவருக்கு தான் போடுறோமே. அவரை கெளிச்சாலும் தோத்தாலும் அவரு தான் வரணும், அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம். வீட்டில் எல்லாரும் போடுறாங்க, அதனால தொடர்ந்து அப்படியே போட்டுட்ருக்கேன். நான் என்னோட ஏஜ் ஃபஸ்ட்டு ஓட்லேருந்து இப்போ வரையும் அதான் போட்டுட்ருக்கேன். அதனால் அதே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்.